Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தினசரி செய்யக்கூடிய எளிமையான யோகாசனங்கள், முத்திரைகள், ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியானம். இதை டெய்லி நம்ம ஒரு 10 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கு முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுகுத்தண்டு மிக அற்புதமாக இயங்கினால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு. அடிமுதுகு சிறுநீரகம், சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடியது. கோனாடு சுரப்பியை நன்றாக இயங்க செய்யக்கூடியது. நடுமுதுகு சிறுகுடல், பெருங்குடலை நன்றாக இயங்க செய்யக்கூடியது. கழுத்து முதுகு சார்ந்த உறுப்பு இதயம், நுரையீரல். அப்போ நம்ம இந்த முதுகுத்தண்டை திடப்படுத்தும் பொழுது அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்குகின்றன. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் முதுகுத்தண்டை திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். அதன் மூலமாக சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கோனாடு சுரப்பி, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல், தைம சுரப்பி இவை அனைத்திற்குமே புத்துணர்வு கிடைக்கக்கூடிய நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவங்களுக்கு உள்ளுறுப்புகள் அனைத்துமே திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 2 நாட்கள், 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். மீதி நாட்கள் எல்லாமே இந்த பயிற்சி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அர்த்த மச்சேந்தராசனம் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதோடு தொடர்ந்து சில முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த முத்திரைகள், ஆசனம், ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியானம். தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது அர்த்த மச்சேந்திர ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க வரோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆசன நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கால் நீட்டிக்கோங்க. கால் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங்கில் உட்காந்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்ப்போம். முதல்ல கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே அந்த பக்கம் திரும்பி அங்கே பார்க்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். கால் நீட்டிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கால் மடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். சுகாசனத்தில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை முதுகு முத்திரை பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு கை ஒவ்வொரு விரலை இணைக்கக்கூடியது. இடது கை சின்முத்திரை, வலது கை எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மோதிர விரல், ஆள்காட்டி விரல் தரைநீக்கு வச்சுருக்காங்க. மீதி விரலை கட்டை விரலோடு சேர்த்துக்கிட்டாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடும். ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரல் முன்னாடி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை முதுகு முத்திரை, இடது கை சின்முத்திரை, வலது கை எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மோதிர விரல் ஆள்காட்டி விரல் தரைநோக்கி வச்சுருக்காங்க. சுண்டு விரல் நடுவிரலோட கட்டை விரலை இணைச்சிருக்கோம். இடது கை சின்முத்திரையில் வச்சுருக்கோம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராண ஆற்றல் இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு, அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 கட்டைகளும் நினைச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனம் போட்டு அதில் பண்ணாலே போகிறோம். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. முதுகு முத்திரை. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலோடு நினைச்சிருக்காங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சங்கு முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டைவரலும் முன்னாடி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளே எடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். பிரித்து அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
நேயர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் அந்த 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம உடலுடைய இயக்கம் சீராக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும், உற்சாகமாக இருக்கலாம். ராஜ உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.